ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். பிளேட்டில் பாருங்கள், குட்டி குட்டியாக பூரி. என்னடா கலராக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது கேரட் பூரிங்க. காய்கறியெல்லாம் சரியாக சாப்பிட தெரியாத குழந்தைங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பூரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே சத்தாக இருக்கும். அவங்களுக்கு ரொம்பவே சத்தான டேஸ்டியான இந்த பூரி எப்படி இந்த வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி இந்த வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம். இன்றைக்கி கேரட் ஒரு 100 கிராம் கேரட். இதை நான் வந்து தோல் சீவிட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. குக்கரில் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சின்னதாக ஒரு மிளகாய், விதையெல்லாம் எடுத்துட்டேன். 4 சின்ன வெங்காயம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வெந்துருச்சு. நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ஒரு பவுலில் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூட நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அரைச்ச கேரட் விழுதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கேரட் பேஸ்ட் இருக்குது, அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது அதையே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இது கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இது மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்து தடவி வச்சிடலாம். காஞ்சி போகாமல் இருக்கும். இந்த மாதிரி நெய்யோ எண்ணெயோ தடவி வச்சுட்டா நமக்கு வந்து பூரி தேய்க்கிறப்ப நமக்கு வந்து மாய்ஸ்சரைஸாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. எப்படி குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன். தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி அடித்து வச்சுக்கலாம் குட்டி குட்டியாக. இப்போ குட்டி குழந்தைங்க அவங்களே சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம இதை வந்து சின்ன சின்னதாக ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ட்ரையாங்கிளாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டியாக போட்டு எடுத்து கொடுத்தா அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. பூரியை சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு உருளைக்கிழங்கு மசால் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சத்தானது கூட. சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.